போகிறேன். என்னை அனுப்பும் தேவா, நான் போகிறேன். யார் போவாரோ, யார் போவாரோ? நம்புவாரோ? என் நாமம் அங்கே சொல்லாவிட்டால் எப்படி ரட்சிப்போமோ? யார் போவாரோ, யார் போவாரோ, யார் போவாரோ? வயலில் அறுக்கும் மிகுதியே, வேலையாளில்லையே. வயலில் அறுப்புக்காகவே யார் போவாரோ, யார் போவாரோ, யார் போவாரோ? யார் போவாரோ, யார் போவாரோ? ஒருவன் இல்லாமலே ஆடுகள் சிதறியதே. என் ஆடுகளை போஷிக்க யார் போவாரோ, யார் போவாரோ, யார் போவாரோ? யார் போவாரோ, யார் எனக்காக? விசுவாசியே, எனக்காக செல்வாயா? கோடான கோடி மக்களுக்காக நீ போவாயா? யார் போவாரோ, யார் போவாரோ? யார் போவாரோ, யார் போவாரோ? யார் போவாரோ, யார் எனக்காக? என் அனுப்பும் தேவா, நான் போகிறேன். என்
அனுப்பும் தேவா நான் போகிறேன். யார் போவாரோ, யார் போவாரோ, யார் போவாரோ, யார் எனக்காக, யார் எனக்காக, யார் போவாரோ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் இந்த தேசத்திற்காக கதறுவோம் என்ற ஒளிபரப்பின் மூலமாக நாம் சந்திக்கிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு விசுவாசத்தின் 10 அம்சங்களை நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் 20 அம்சங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். விசுவாசம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு அநேகர் பின்வாங்கி போகிறார்கள். ஒரு சகோதரன் கேட்டார், ஏன் ஜனங்கள் பின்வாங்கி போகிறார்கள்? Why people backslide? ஏன் பின்மாற்றம்? ஏன் ஆண்டவரை விட்டு விலகுகிற அனுபவம்? எரேமியா 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இதோ ஜனங்கள் வழி தப்பி போகிறது என்ன? Why do people backslide? 8ஆவது அதிகாரத்தில் 5வது வாக்கியம். ஒருவேளை ஏன் ஜனங்கள் பின்வாங்கி போகிறார்கள் என்பதற்கு உங்களுக்கு இதுவரைக்கும் காரணம் தெரியவில்லையா? நாம் சில வேளைகளிலே ஏன் பின்வாங்கி போகிறோம், பின்னடைவு ஏற்படுகிறது என்பதற்கு காரணத்தை கண்டுபிடிக்கவில்லையா? பைபிளே காரணத்தை சொல்லுகிறது. ஏனென்றால் ஜனங்கள் கபடத்தை உறுதியாக பிடித்திருக்கிறார்கள். They believe all deceptions. They believe illusions. இன்னும் பாசிட்டிவா போட்டா, they don't believe the truth. அவர்கள் சத்தியத்தை விசுவாசிக்காமல் ஏதோ ஒரு பொய்யை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கபடத்தை நம்புகிறார்கள், சூழ்நிலையை நம்புகிறார்கள், அது மாறும். மாயையை நம்புகிறார்கள், உலகத்தை நம்புகிறார்கள். நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு ரொம்ப திட்டவட்டமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகம் அழிய போகிறது, இந்த உலகம் சாக போகிறது. எனவே இந்த உலகத்தில் நீங்க இன்வெஸ்ட் பண்ற, இந்த உலகத்தில் ஆண்டாண்டு காலமாய் நாம் இருக்கலாம் என்று நினைத்து இந்த உலகத்தில் நீங்க நிலையான ஒன்றை ஏற்படுத்தும் பொழுது அந்த நிலையான ஒன்றும் அழிய போகிற இந்த உலகத்தோடு சேர்ந்து அழியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என்னையா பின்பற்ற வருகிறீர்கள்? உம்மைத்தான் பின்பற்ற வருகிறோம். எனக்கு தலை சாய்க்க கூட ஒரு இடம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுமா? என்ன அர்த்தம்? இந்த அண்ட சராசரத்தை படைத்தவர் சிருஷ்டி கர்த்தர், அவர்தான் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்பட்டார். அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னது? இந்த உலகத்தில் எனக்கு ஒண்ணுமே இல்லை. இதோ இந்த உலகத்தின் அதிபதி வந்து என்னிடத்துல எதையாவது கண்டுபிடிக்க முற்பட்டால் எனக்கு இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. இந்த உலகம் இனிய ஈர்த்து பிடிக்கல. நீங்க லோத்தின் மனைவி அவனுடைய சரித்திரத்தை ஆதியாகமத்தில் படிச்சு பார்க்கணும். இந்த லோத்தின் மனைவி அந்த இடத்துல அப்படி உப்பு தூணாய் நின்றார் என்று ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை இயேசு கிறிஸ்துவும் மேற்கோள் காட்டி அநேக ஆண்டுகள் கழித்து பேசுகிறார். ஆபிரகாமுக்கும் இயேசுவுக்கும்
லோத்துவுக்கும் இயேசுவுக்கும், லோத்தின் மனைவிக்கும் இயேசுவுக்கும் ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் சரித்திரம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒன்றை இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? இதோ அவள் தேடி வைத்ததெல்லாம் அப்படியே தீயில சாம்பலாகிற வேளையிலே அவள் அவைகளை திரும்பி பார்த்தாள். திரும்பி பார்க்கும் பொழுது நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வாசகம், அவள் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்காமல், திரும்பி பார்க்காதே அது அழிய போகிறது என்று சொன்ன வார்த்தையை கேட்காமல் திரும்பி பார்த்ததினாலே அந்த இடத்துல அவள் மனம் திரும்புவதற்கோ இல்லாவிட்டால் தன்னுடைய வாழ்க்கையில செய்த தவறை திருத்தி கொள்வதற்கோ சந்தர்ப்பம் கொடுக்கப்படாமல், ஏன் அவள் விழுந்து படுத்து சாக கூட நேரம் இல்லாமல் நின்று கொண்டே செத்தவள். She was not given time even to lie down and die. பாத்தீங்களா? எனக்கு அந்த பகுதி என்ன ரொம்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினது. She was not given time even to fall down and die. ஒரு சாதாரணமான மரணம் கூட அவளுக்கு கொடுக்கப்படவில்லை. நின்று கொண்டே செத்தாள். அநேகருடைய மரணங்களும் இன்றைக்கு அப்படித்தான் இருக்குது. அவங்க நித்திரையில படுத்து சாக டைம் இல்லை, படுக்கையில படுத்து சாக நேரம் கொடுக்கப்படல, மனம் திரும்புவதற்கு சமயம் கிடைக்கல. பாத்தீங்களா எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை, எவ்வளவு ஒரு பாதகமான சோகமான டிராஜிக் எண்ட் முடிவு. பிரியமானவர்களே, ஒரே காரணம் தான், இந்த உலகத்தினுடைய அந்த பழைய சில துகள்கள் துண்டுகள் அவளை பிடிச்சு இழுத்துச்சு. The old pieces of this earth and drew her, pulled her back. அவளை அந்த விட்டு வந்த சின்ன உலகத்தின் துண்டுகள் முடிஞ்சு போச்சு, எல்லாம் அழிய போது போ அப்படி சொல்லிட்டாரு. ஆனாலும் அந்த துண்டுகள், சின்ன சின்ன துண்டுகள், அது இது இதுன்னு அவ எதையெல்லாம் மனசுல அவ நினைத்தாலோ அதெல்லாம் அவளை திரும்பி பார்க்கும்படிக்கு இழுத்தது. அதோடு அவ கதை முடிந்தது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இன்றைக்கு நீங்க சம்பாத்தியம் பண்ணக்கூடாது, நீங்க சந்தோஷமாய் வாழக்கூடாது, இந்த உலகத்தில் ஆண்டவர் தருகிற நன்மைகளை அனுபவிக்க கூடாது. அப்படி பேசினால் இந்த வேதத்துக்கு மாறாக பேசுவோம். இல்லை, அப்படி இல்லை. நம்ம இங்க சந்தோஷமா இருக்கணும். நம்மளை தேவன் நல்ல சம்பாத்தியம் பண்ண வைக்கணும், நல்ல உழைக்க வைக்கணும். இந்த பூமியின் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அனுபவிக்க வைக்கணும். ஆனால் இவைகள் எல்லாம் இருந்தாலும் இவைகளுக்கு மேலே ஒரு மனிதனுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்ற அந்த சிந்தையோடு வாழும் பொழுது நாம் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் ஒரு பற்றற்ற வாழ்க்கை வாழ முடியும், வாழ்வோம். This world is crucified, is going to die soon. சீக்கிரமாய் இது அழிய போகுது. எனவே இதுல கொண்டு போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ண கவலைகள் பெருகும், உலக கவலைகள் பெருகும். ஐயோ, இதை கொடுத்துட்டு அது, அதை கொடுத்துட்டு இது, இப்படியே உலக கவலைகள் பெருகும். 11வது பாயிண்ட், விசுவாசம் என்பது அடுத்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாமல் இருக்கும் பொழுது நாம் கவலைப்படாமல் இருப்பது. Faith is refusing to worry when I don't know what to do next. அடுத்தாப்புல என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் அறியாமல் இருக்கும் பொழுது நாம கவலைப்பட மறுப்பது. கவலை குறித்து நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே ஒரு சர்வே எடுத்தாங்க, ஒரு புள்ளி விவரம் எடுத்தாங்க. அந்த புள்ளி விவரத்தில் 4 வகையில ஒரு மனிதன் கவலைப்படுகிறான் என்ற ஒரு காரியம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அந்த புள்ளி விவரத்தில், இந்த ஸ்டடியில் they received this message. அதில்
ஒரு மனிதன் 100% கவலைகளில் 40% கவலைகள் நடக்காததற்காக பட்ட கவலைகள். நடக்கவே இல்லை. The things never happened. வாழ்க்கையில நடக்காதவைகள் 40% காரியங்கள் நடக்காதது நினைச்சு மனிதன் படுகிற கவலை. நீ கவலைப்படுறீங்கன்னா 100% கவலையில 40% நடக்காததெல்லாம் கற்பனை பண்ணி படுற கவலை. இன்னும் 30% நடந்ததை நினைச்சு கவலை. பாஸ்ட், அது முடிஞ்சு போச்சு. அதை நம்மளால இன்னைக்கு ஒண்ணுமே மாற்றி அமைக்க முடியாது. நாம இந்த கிராமத்துல இந்த பெற்றோருக்கு இந்த சூழல பிறந்தோம், முடிஞ்சு போச்சு. அதை நினைச்சு கவலைப்பட்டு நான் அமெரிக்காவில் பிறந்திருந்தேன்னா, நான் அந்த குடும்பத்துல போய் பிறந்திருந்தேன்னா, நான் இருந்திருந்தும் உங்களை போய் கல்யாணம் கட்டிட்டு மாரடிக்கிறேனே, இதெல்லாம் கடந்தவைகளை. நான் உன்னைய போய் பெத்தேன் பாரு, உன்னை பிள்ளைகள் உங்களை யாரையும் பெற சொன்னா, இதெல்லாம் நடந்து முடிந்தவர்களை குறித்த கவலைகள். இது ஒரு பிரச்சனமும் இல்லை. இது 30%. அப்போ 70% முடிஞ்சு போச்சு. இன்னும் 22% சின்ன சின்ன காரியங்களுக்கான கவலை. சின்ன சின்ன நீட்லெஸ் திங்ஸ், வொர்த்லெஸ் திங்ஸ். கவலைப்படக்கூடிய அளவுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. அவைகளை குறித்த கவலையா? கடைசியில் ஒரு 8% உண்மையான காரியங்களை குறித்த கவலை. ஒரு மனிதனுடைய சர்வேல அநேகர் அவங்க எடுத்து பார்த்து, நீங்க எது கவலைப்படுறீங்க, உட்காருங்க சொல்லுங்க அப்படிலாம் பார்த்தா, அப்படி ஸ்டடி எடுத்து பார்த்து ஒரு யூனிவர்சிட்டி விஸ்கான்சின் என்ற ஒரு யூனிவர்சிட்டியில் நடந்த ஸ்டடியில 8% தான், மீதி 92% நல்ல காரியங்கள் இருக்குது. 8% தான் நம்ம கவலைப்படக்கூடிய காரியங்கள் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? எனவே இந்த கவலை பிசாசுடைய மிகப்பெரிய ஆயுதங்களில் ஒன்று. நீங்க நேற்று இன்னைக்கு பற்றி கவலைப்பட்டீங்களே, நேற்று இன்னைக்கு சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைக்காக கவலைப்பட்டீங்கல்ல, அந்த சனிக்கிழமை தான் இன்னைக்கு. என்ன நடந்துட்டு? Today is the tomorrow you worried about yesterday. What has happened? என்ன நடந்திருக்குது இன்னைக்கு? இன்னை நாளை குறித்து நீங்க கவலைப்பட்டீங்களே, அந்த கவலை சரிதானா? எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்பெடுக்கவில்லையா? இப்ப நீங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு இந்த செய்தியை கேட்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை பாராட்டி இருக்கிறாரு. எனவே நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய ஆராதனை ஒன்று சொல்லுவேன், நீங்கள் இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருப்பதற்கு நிறைய அடையாளங்கள். அதுல ஒரு அடையாளம், சாத்தான் இதுவரைக்கும் சூழ்நிலைகள், இதுவரைக்கும் கவலைகள், இதுவரைக்கும் சோதனைகள், இதுவரைக்கும் உங்களை மேற்கொள்ளவில்லை என்பதற்கான அடையாளம் தான் நீங்க இன்றைக்கு வந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருப்பது. ஆக மொத்தம் இத்தனை வருட வாழ்க்கையில சாத்தான் போராடினது உண்மைதான். ஆனால் அவன் ஜெயிச்சிருக்கிறானா, நாம ஜெயிச்சிருக்கோமா அப்படி கணக்கு போட்டு பார்த்தா இந்த 9-20க்கு நாம தான் அவனை ஜெயித்திருக்கிறோம். இது உண்மை. இல்ல நம்ம செத்து போயிருப்போம், நம்ம தற்கொலை பண்ணி செத்திருப்போம், உபத்திரத்தில் சிக்கி செத்திருப்போம், ஆபத்துல மாட்டி சிக்கிரு செத்திருப்போம், நம்மளை கொண்டு போயிருந்திருப்போம். ஆனால் இதுவரைக்கும் நாம உட்கார்ந்து கொண்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோம் என்றால் அவன் ஜெயிக்கல, நாம தான் ஜெயித்திருக்கிறோம். பிசாசே, தைரியமா சொல்லுகிறேன் கேளு, நாங்கள் இப்பொழுது உன்னை மேற்கொண்டிருக்கிறோம். நீங்களை மேற்கொள்ள வந்தது உண்மைதான், எங்களோட போராடினது உண்மைதான், எங்களை உபத்திரவப்படுத்தது உண்மைதான், எங்களை அவமானப்படுத்தினது உண்மைதான், நிந்தித்தது உண்மைதான், எங்களை சிக்க வைத்தது உண்மைதான், எங்க குடும்பத்தின் சந்தோஷத்தை திருடுறது உண்மைதான். ஆனால் இந்த 9:20 நிமிஷம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ எங்களை உன்னுடைய அவ்வளவு ஆயுதங்களாலேயும் மேற்கொள்ள முடியவில்லை.
நாங்கள் தான் உன்னை மேற்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 9:20 நாங்கள் மேற்கொண்ட உண்மை என்றால் எங்கள் வாழ்க்கை முழுதும் உன்னை மேற்கொள்ள முடியும். பாருங்க, வேண்டாம், நிதானமா போவோம். சவால் விட்டு சொல்லுகிறேன், இந்த தூத்துக்குடி பட்டணத்தை விட்டு இந்த அதிபதி ஓடுறானா இல்லையான்னு பாருங்க. அவனுடைய காரியம் முடிந்து போய்விட்டது. ஆண்டவர் எங்களோட ரொம்ப தெளிவாக பேசிவிட்டார். அவன் கதை முடிந்தது. இனி அவனால் எங்களை மேற்கொள்ள முடியாது. பாருங்க, நீங்க நாங்கள் ஒவ்வொரு ஏரியாவா அவருடைய பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் பிடுங்க போகிறோம், எடுக்க போகிறோம், அதை அனுபவிக்க போகிறோம், அதை மக்களுக்கு எடுத்து கொடுக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு தகப்பனாருக்காக ஜெபித்தோம். அவருக்கு கால் வலி என்று சொன்னார்கள். ஜெபித்த பொழுது ஆண்டவர் காட்டின அந்த தரிசனம் அவருக்காக ஊக்கமாய் சபை ஜெபித்தது. உபவாச கூடத்தில் ஜெபித்தோம். அப்பொழுது அவருடைய காலை கவி கொண்டிருந்த ஒரு பாம்பை ஆண்டவர் எங்களுக்கு தரிசனத்தில் காண்பித்தார். ஜெபிக்க 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 ஒரு மகிமையான மேகம் இறங்கினது. அந்த பாம்பு தன்னுடைய பிடியை விட்டு கீழே விழுந்தது. அதை ஆண்டவர் ஓட விடவில்லை. அந்த இடத்துல அதை அக்கினிக்கு இரையாக்கி சாம்பலாக்கினார். எங்க ஜெபத்திற்கு நாளைக்கு, நாளை கழிச்சு, அடுத்த நாள், அடுத்த வாரம் ஸ்பாட் ஆன்சர். அந்த இடத்திலேயே பதில், அந்த இடத்திலேயே காட்சிகள், அந்த இடத்திலேயே ஆண்டவர் இந்த ஜெபத்தை எப்படி கேட்கிறார் என்பதற்கான அடையாளங்களோடு ஆண்டவர் விடை தருகிறார். இந்த ஆண்டவர் அப்படிப்பட்டவர். எனவே இதை நாங்கள் தத்ரூபமாக பார்த்து விட்டோம், இதை தத்ரூபமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்டவரிடத்தில் வருகிறவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் எங்களை இந்த நாட்களில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால தைரியமா சொல்லுகிறேன், இந்த சீயோன் டிவி எழுமணி நிமித்தமாய் சாத்தானின் ராஜ்யத்திற்கு ஒரு அஸ்தமனம் ஏற்பட போகிறது. இந்த சீயோனின் உதயம், சாத்தானின் ராஜ்யம் அஸ்தமிப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற கடைசி கால ஆயுதமாக இது எழும்ப போகிறது. பாருங்கள், இதெல்லாம் வீண் வார்த்தைகள் கிடையாது. ஏதோ இட்ஸ் நாட் செல்ஃப் போஸ்டிங், எங்களை நாங்களே உங்களிடத்துல அறிமுகப்படுத்துவதற்காக சொல்ற வார்த்தைகள். இது அப்படியே நடக்கும். இது விசுவாச அறிக்கை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கவலைப்படுவதினாலே, நாளையினுடைய உபத்திரவங்களிலிருந்து நீங்க விடுபட மாட்டீர்கள். இன்றைக்கு, ஐ ரிப்பீட், திரும்ப சொல்றேன், இன்றைக்கு நாம் கவலைப்படுகிறதினால் நாளைக்கு வரக்கூடிய அந்த பொல்லாப்புகளிலிருந்து, அந்த சோதனைகளிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள மாட்டோம். ஆனால் இன்றைக்கு உள்ள நம்முடைய பலத்தை இழந்து விடுவோம். We will lose today's strength by worrying about tomorrow's sorrows. நாளைக்கு உள்ள காரியங்களை குறித்து கவலைப்படுவதனால இன்றைக்கு நம்முடைய பலத்தை சாத்தான் அப்படியே உறிஞ்சு விடுவான். அதனால தான் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. அப்ப இதுல என்ன விமோசனம்? ஒவ்வொரு காரியத்தை குறித்து நான் கவலைப்படுகிறோமே. என் பையனுடைய திருமணம், என் பிள்ளைனுடைய திருமணம், என் கணவனுடைய நோய், என் குடும்பத்தில் உள்ள சமாதான குலைச்சல், என் குடும்பத்தில் உள்ள பிரிவு, என் குடும்பத்தில் உள்ள வேதனை, தொழில நஷ்டம், இதெல்லாம் வந்து தாக்கும் பொழுது நாங்கள் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? அதெல்லாம் உங்களை தாக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதை தீர்க்கமாக சொல்லுகிறேன். இவைகள் தாக்க வரும் பொழுது நீங்க டக்குன்னு தனிமையை நாடுங்கள். இதெல்லாம் உங்களை when all come to overwhelm you, உங்களை அப்படியே குழி தோண்டி பிதைக்க வரும் பொழுது டக்குன்னு உடனடியாக தனிமையை தேடுங்கள். ஒரு பாயை தூக்குங்க, தனிமையில போங்க, முழங்கால் போடுங்க, ஆண்டவரை கூப்பிடுங்கள். பைபிள் சொல்லுகிறது, நீ பயப்படும் நாளிலே என்னை நம்பு. பாத்தீங்களா?
பார்த்தீங்களா? எவ்வளவு தத்துவமான ஒரு ஆலோசனை. நீ பயப்படும் நாளில் என்னை நம்பு, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். என்னை நோக்கி நீ கூப்பிடு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததும், நீ ஒரு நாளும் எட்டி பிடிக்க முடியாத காரியத்தை நான் பிடிச்சு உன் கையில தருவேன். உன்னால தாவி தாவி பார்த்தாலும் அதை பிடிக்க முடியாது. உனக்கு எட்டாதவைகளை நான் பிடிச்சு உனக்கு எட்டும்படிக்கு நான் செய்வேன். நீ பயப்படுகிறாயா? வா, என் சமூகத்திற்கு வா. ஆண்டவரே, நீர் எங்க இருக்கிறீர் என்று கேள். என்னை நோக்கி நீ கூப்பிடு. உண்மையாய் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் பக்கத்துல வருவேன். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இருக்குது. நான் வாசித்ததெல்லாம் சாதாரணமா மறக்கிறதில்ல. அதை என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி பார்த்ததுனாலதான் நான் உங்ககிட்ட பேசும்போது அதெல்லாம் அப்படி ஆண்டவர் எனக்கு தொகுத்து தருகிறார். மோசே ஒரு கட்டத்துல ஆண்டவருடைய ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார். எல்லாம் கவனிக்கணும். என்ன வித்தியாசம்னு பாருங்க. வரும் பொழுது அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. அந்த தண்ணீர் தேவைப்பட்டதுனாலே அவங்க எல்லாம் அப்படியே முறுமுறுத்தார்கள். ஆகாரத்திற்காக முறுமுறுத்தார்கள், தண்ணீருக்காக முறுமுறுத்தார்கள். இன்னும் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறந்துட்டு ஆண்டவர் வனாந்திரத்தில் அவர்களை போஷித்த, அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்த அந்த அற்புதமான அனுபவத்தை எல்லாம் மறந்து விட்டு பலசையே நினைச்சு முறுமுறுத்தார்கள். இப்போ ஒரு காரியம் நடந்தது. ஜனங்கள் மோசேயினிடத்தில் முறுமுறுத்தார்கள். ஜனங்கள் அவர்களோடு ஒவ்வொருத்தரோடையும் முறுமுறுத்தார்கள். மோசேயும் முறுமுறுத்தார், மோசஸும் முறுமுறுத்தார். இப்போ ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள், மோசஸ் அழிக்கப்படல. ஒரு சம்பவத்தில் ஏன் என்ன வித்தியாசம் தெரியுமா? ரெண்டு பேருமே முறுமுறுத்தாங்களே. ஒரு பக்கம் மோசஸ், இன்னொரு பக்கம் ஜனங்கள். ரெண்டு பேரும் முறுமுறுக்கும் பொழுது நல்ல கடவுளா இருந்தா ரெண்டு பேரையும் அழிக்கணும். ஏன் இந்த மோசஸை மட்டும் உயிரோட வைக்கிறாரு, இந்த ஜனங்களை அழிக்க? அப்ப அவரு நியாயமான கடவுள் இல்லையே. அங்கதான் வித்தியாசம் இருக்குது. இதெல்லாம் நீங்க படிக்கும் பொழுது கேள்வி கேட்டு பார்க்கணும். ஜனங்கள் முறுமுறுத்து மோசே இடத்துல முறுமுறுத்தாங்க, மக்கள் இடத்துல முறுமுறுத்தாங்க. மோசஸ் ஆண்டவர் இடத்துல போய் முறுமுறுத்தார். பாத்தீங்களா? முறுமுறுத்தார், ஆண்டவர்கிட்ட போய் முறுமுறுத்தார். என்ன ஆண்டவரே, என்னைய கொண்டு வர சொன்னீங்க, இந்த பாத்தீங்களா ஆண்டவரே, நீங்க அப்படி முறுமுறுக்கலாம். You can go to God with all your complaints. உன் கவலைகள் எல்லாம் என்னிடத்துல சொல்லுன்னு சொல்றாரு ஆண்டவர். உன் மன பாரத்தை எல்லாம் என்னிடத்துல வந்து கொட்டுன்னு சொல்றாரு. உன் இருதயத்தை அப்படியே புழிஞ்சி ஊத்துன்னு சொல்றாரு. உன் உடைஞ்ச இருதயத்தை கொண்டு வா. சுக்கு நூறா இருக்குதா, நான் அந்த பீசஸ் எல்லாம், அந்த உடைஞ்சதெல்லாம் நான் சேர்த்து ஒரு நல்ல இருதயமாய், திடமான இருதயமாய் நான் மாற்றி உனக்கு தர்றேன்னு தான் சொல்றேன். உங்க வீட்டுல பிரச்சனையா? மாமியாருக்கு மருமகளுக்கும் பிரச்சனை, புகுந்த வீட்டுல பிரச்சனை, எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் இழந்த அந்த நிலவரத்துல அம்மாட்ட சொன்னா, அப்பாட்ட சொன்னா, குடும்பத்துல சொன்னா அவங்களும் சேர்ந்து கவலைப்படுவாங்களே. எங்க அப்பாவுக்கு ஏற்கனவே ஹார்ட்ல வீக்கா இருக்காரு, எங்க அம்மாவுக்கு சுகரு, அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நகையெல்லாம் போட்டு கட்டி கொடுத்தாங்க, வந்த இடத்துல நான் எல்லாத்தையும் இழந்திருக்கிறேன். இப்ப எங்க அம்மா அப்பாட்ட சொன்னா அவங்க பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சு அவங்க படுற துன்பத்துக்கு மேல துன்பமாய் மாறிவிடும். ஆனா இங்கேயோ சூழ்நிலைகள் மாறவில்லை, யாருமே கண்டுக்கிறது மாதிரியே இல்லை. அப்படி நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். என் குடும்பத்துக்காக உழைச்சி 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 என் சக்தியெல்லாம் போன பிற்பாடு நான் இன்னைக்கு ஒரு உதிரிய போல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். மனங்கசந்து நிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார்.
நான் எவ்வளோ காலம் ஜெபிச்சு 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 இன்னும் பதில் வர தாமதிக்கிறதே என்று கலங்கி போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் திட்டவட்டமா சொல்கிறார், உன் கவலைகளை என்னிடத்துல கொண்டு வா. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். வா, என்னிடத்துல வா, சத்தம் போட்டு சொல்லு. அதனால தான் நான் முன்னாடி என்னைக்கெல்லாம் எனக்கு அந்த பாரங்கள் அழுத்துதோ பீச்சுக்கு ஓடியே போயிடும். யாருமே இல்லாத கரங்களை உயர்த்தி கத்துவேன், கர்த்தாவே, what are you doing, O Lord? What is all these things? What are all these things? என்ன நடக்குது ஆண்டவரே? நான் இத்தனை வருடங்களாக போய் சேவிக்கிறேன்னு என்னையா? நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், இதுவரைக்கும் அவ்வளவு கதறல்களுக்கும் வார்த்தைகள் மூலமாய், அசரீரியான வார்த்தைகள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய், சொப்பனங்கள் மூலமாய் ஆண்டவர் ஒரு நாளும் பதில் சொல்லாமல் இருந்ததில்லை. என்றைக்கெல்லாம் கவலைப்படுகிறோமோ அன்றைக்கெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் அந்த கவலைகளை மாற்றுவார். விசுவாசம் என்பது கவலைப்பட மறுப்பது. இன்றைக்கு நான் இன்னொன்னு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய இந்த வாழ்க்கை கடினமான வாழ்க்கை, ஆனால் கடவுள் நல்லவர். எழுதி வைங்க, லைஃப் இஸ் வெரி ஹார்ட் பட் காட் இஸ் குட். கடினமான வாழ்க்கை, ஆனால் கர்த்தர் நல்லவர். இன்னும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு நாளும் முன்கூட்டி அறிய முடியாது. அன்பிரடிக்டபிள், என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய கடவுளோ இவை எல்லாவற்றையும் ஆளுகிற கர்த்தத்துவம் உள்ளவர். God is sovereign. When life is unpredictable, when life is hard, God is good. When life is unpredictable, God is sovereign. When life is unfair, ஐயோ நான் நினைக்கிற மாதிரி நடக்கலையே, இல்லை 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 இல்லை, நான் கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் கஷ்டப்படுறேன், நான் அநியாயமா பாடுபடுறேன், நான் அநியாயமா நான் வேதனைப்படுகிறேன். ஆனால் இந்த இடத்துல தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் நீதிபரர். அவர் நீதி நியாயங்கள பிரியமா இருப்பார். பிரியமானவர்களே, உங்களுக்கு நீதி கிடைக்குதா இல்லையான்னு பாருங்க. உங்களுக்கு நீதி கிடைக்காம ஆண்டவர் விட மாட்டார். உங்களுக்கு ஆண்டவர் நீதி செய்யாம விட மாட்டார். என்று அவர் நீதி செய்ய அவர் நீதியாகவே இருக்கிறார். நீதி கிடைக்கலையா? உங்க பணத்தை வச்சுக்கிட்டு உங்களை ஏமாத்துறாங்களா? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை தடுக்கிறாங்களா? உங்க உயர்வை மட்டுப்படுத்துறாங்களா? உங்களுக்கு வர வேண்டியதை மாத்தி வேறொருவனை உள்ளுக்கு சொருகுறாங்களா? உங்க ப்ரமோஷனை தடுக்கிறாங்களா? உங்க அதிகாரிகள் உங்களை அநியாயமா நடத்துறாங்களா? உங்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய நன்மைகள் வராம தடையா இருக்குதா? நீங்க பைபிள் எடுத்ததுனாலையும் ஆண்டவரோடு நெருங்கி வர்றதுனாலையும் உங்களை பாடுபடுத்துறாங்களா? உங்களை வேதனைப்படுத்துறாங்களா? நீங்க பரலோக ராஜ்யத்தை குறித்து அக்கறையா இருக்கும் பொழுது உங்களை அவமானப்படுத்துறாங்களா? உங்களை துரத்தி விடுறாங்களா? நிந்திக்கிறாங்களா? I want to tell you tonight, our God is a righteous God. He is a just God. அவர் நீதி செய்கிற தேவன். அநியாயக்காரர்களுக்கு கோபாக்கினை வந்து கொண்டிருக்கிறது. சத்தியத்தை அநியாயமாய் அடக்கி வைக்கிறவர்கள் மேலே தேவ கோபம் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் God is a just God. நம்முடைய வாழ்க்கையோ சொற்ப நாட்கள் உள்ள வாழ்க்கை. Our life is short. நம்முடைய ஆயுள் நாட்கள் கொஞ்சம். ஆனால் நம்முடைய தேவனோ முடிவில்லாத ஒரு வாழ்வில் இருக்கிறவர். அவர் முடிவில்லாத சர்வேஸ்வரன். அவர் அந்தமே இல்லாத ஒரு சர்வேஸ்வரன், முடிவே இல்லாத ஒரு கடவுள். அவர் God is eternal.
இதை எழுதி வச்சுக்கிறேங்க எங்கேயாவது. எஸ், when the life is hard, God is good. When life is unpredictable, our God is sovereign. When life is unfair, God is just. When life is short, God is eternal. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அடுத்தது 12வது பாயிண்ட். Faith is depending on the fact that God is love. When my dreams are shattered and my hopes smashed, நான் போட்ட திட்டங்கள், என்னுடைய கனவுகள், நான் நினைச்சதுலாம் சுக்கு நூறாகிவிட்ட அந்த சூழ்நிலையிலே நான் ஒரு உண்மையை மறக்கவே மாட்டேன். என் தேவன் என்னை அன்பு கூறுகிறார். சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உள்ள கனவுகளெல்லாம் தகர்ந்து போய்விட்டது, தகர்ந்து போய்விட்டன. ஆனால் நான் இப்பொழுது அறிக்கை செய்கிறேன், நீர் அன்புள்ளவர். சொல்லி பாருங்க, ஏதாவது சாத்தான் கொலை நடுங்கி ஓடுவான். ஏய், அவன் கனவுகளை தவிடுபடி ஆக்குவதற்கு, அவன் திட்டங்களை நொறுக்குவதற்கு நம்ம அநேகரை பயன்படுத்தினோம். அவன் ஒன்னிலைமை அசரலையே, தோற்று போனமே, ஓடியே போயிடுவான். ஓடி பிசாசே, உனக்கு இனி இங்க என்ன வேலை பாரு. இது இனி கொஞ்ச நாட்களுக்குள்ளாக இந்த பட்டணம் முழுவதும் ஒரு தெய்வீக அக்கனியின் பாதுகாவலுக்குள்ளே வரப்போகிறது. நாங்க இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த அக்கனியை ஆண்டவரிடமிருந்து வரவழைக்க போகிறோம். ஒவ்வொரு தனி நபரை சுற்றின ஒரு அக்கனி, ஒரு குடும்பத்தை சுற்றி அக்கனி, ஒரு வீதியை சுற்றி, அவருடைய இருக்கிற இடத்தை சுற்றி அக்கனி. இப்படியோ தேவ அக்கனியை வரவழைக்க போகிறோம். எலியாவின் தேவன் எங்களுடைய தேவன். எலியா ஒரு பாடுள்ள மனிதர். அந்த எலியாவினுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அக்கனியை வரவழைத்தது உண்மை என்றால், பாடுள்ள நம்முடைய ஜபத்தையும் கேட்டு அவரால் அழைக்கப்பட்ட நம்முடைய சத்தத்தை கேட்டு அவர் செவிகளை அடைத்துக் கொள்ள மாட்டார். மாறாக நமக்கும் அதே பரிசுத்தமான பரலோகத்தின் புதுமைகள் நிறைந்து அற்புதங்கள் நிறைந்து அந்த அக்கனியை வரவழைக்க அனுப்ப அவரால் முடியும். அந்த அக்கனி எரியும். நாங்க அநேக ஜெப வேளைகளிலே இந்த அக்கனியை கண்கூடாக பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, அவன் கொடி கட்டி பறக்கிற அந்த குடும்பத்தை அக்கனியை போடுவீராக. ஒரு சகோதரி என்னோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். கொஞ்ச நேரத்தில் அவங்க சோர்ந்து இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளாக அவங்க மறுபடியும் உற்சாகம் அடைந்து அந்நிய பாஷையில சத்தம் போட்டு போன்ல பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம், பரவாயில்லையே, அந்த சகோதரி காலமாக சோர்ந்திருக்கிறாங்க, இப்ப நல்லா அவங்க ஒரு ஆவியில ஒரு எழுச்சி இருக்குது. ஆனால் எனக்கு அதுக்கு அப்புறம் ஒரு அதிர்ச்சி தான் காத்திருந்தது. அதிர்ச்சி என்னன்னா, அவங்க அந்நிய பாஷையை பேசி கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சத்தம். அந்த சத்தம் என்னவென்றால், நான் புறப்பட்டு போகிறேன், என் மீது அக்கினியை போடாதே. அப்பதான் சுதாரிச்சேன், இது என்னப்பா இது, இடையிலே ஒரு அந்நிய சத்தத்தை கேட்கிறோமே. நான் புறப்பட்டு போகிறேன், அக்கினியை போடாதே, அக்கினியை போடாதே. அப்பதான் நினைச்சேன், டேய் பிசாசே, எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற, வெளியே வா. இவ்வளவுக்கும் அவங்க எவ்வளவோ காலமாய் இயேசுவை சேவித்தவர்கள். ஆனா அவருடைய கணவர் மந்திரவாதி. வாலிப நாட்களில் ஆண்டவரோடு இருந்த ஒரு சகோதரி நிர்பந்த நிமித்தமாய் வேறொரு மதத்தில் போய் திருமணம் செய்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் ஒரே கண்ணீர், பிரச்சனை, வேதனை. நம்முடைய செய்தி நார்கோயில்ல போனதை பார்த்து தொடர்பு கொண்டார்கள். ஜெபித்த பொழுது நடந்த விளைவுதான். அப்ப நான் சொன்னேன், பிசாசே பேசாத, அக்கனியை போட்டாச்சுல்ல, அந்த அக்கனி வந்திருக்குல்ல, இடத்தை காலி பண்ணி, இல்லாட்டா தேவ கோபம், இந்த தேவனுடைய அக்கனி பல 1000 மடங்கு உனக்கு அதிகமாகும், விட்டு விலகு. அப்படி அவங்க கீழே விழுந்து அவன் சொன்ன சாட்சி. கொஞ்ச நேரத்தில் அவங்க அலக்கழிச்சு பிசாசு எவ்வளவோ காலம் அப்ப சொல்லிட்டு போனா. அதை தான் சொல்ல விரும்புகிறேன். என்ன துரத்துறியா?
நான் எவ்வளவு காலம் அங்கே இருந்தேன், என்ன துரத்துறியா நீ? இந்த குடும்பம் எவ்வளவு சாபத்துக்குள்ள இருக்குன்னு உனக்கு தெரியுமா? போடா, பேசாத. அந்த குடும்பம் சாபத்துல இருந்தா அந்த சாபத்தை நீக்க தேவனால முடியும். நீ யாரு? வெளியே போ. புறப்பட்டு போகும்பொழுது சொல்லிட்டு போன வார்த்தை இது. அநேக ஆண்டுகள் நான் குடிகொண்டிருந்தேன். பாத்தீங்களா? எத்தனை ஆண்டுகள் உங்க குடும்பத்தில் அவன் இருந்தாலும், எத்தனை ஆண்டுகள் உங்க வியாபாரத்தில் இருந்தாலும், எத்தனை ஆண்டுகள் உங்க எல்லையில இருந்தாலும், தேவ அக்கினி வரும் பொழுது அவன் கண்டுபிடிக்கப்படுவான். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவரே, அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருந்து ஒரு சகோதரிக்குள்ளே அசுத்தாவி கிரியை செய்து அதை நீங்க வெளியே கொண்டு வர அளவுக்கு வல்லமையா இடைப்பட்டீங்களே. தலைமையில கை வைக்கல, யாருன்னு பார்க்கல. ஆனாலும் சமீபத்துக்கும் நீர் தான் கடவுள், தூரத்துக்கும் நீர் தான் கடவுள். உம்முடைய வல்லமை மாறாத வல்லமை. நான் இங்கே ஜெபிக்கும் பொழுது அங்கே கிரிகள் நடக்கிறதே. நன்றி ஆண்டவரே, நன்றி. பிரியமானவர்களே, அந்த கடவுள், அக்கினிமயமான கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். உடைய கனவுகள் எல்லாம் அவர் சுக்குநூறாக்கி விட்டானா? நீங்க ராத்திரி ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே, என் கனவுகள் சுக்குநூறாகி விட்டன, என் திட்டங்கள் எல்லாம் நொறுங்கி போய்விட்டன, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நீர் என்னை நேசிக்கிறீர் சொல்லி பாருங்க. ஓடியே போயிடுவான், பக்கத்திலே வரமாட்டான். இதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆண்டவர் சில வேளைகளிலே இப்படிலாம் நடப்பதற்கு அனுமதிக்கிறார். God tested Abraham. ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். அவன் திட்டங்கள் நொறுங்கும்படி ஒப்பு கொடுத்தார். 75வது வயதிலே சொன்னவர் 99வது வயது வரைக்கும் காக்க வைத்தார். ஒவ்வொரு நாளும் கண்ட கனவுகள் எல்லாம் நொறுங்கி போய்விட்டன. ஒவ்வொரு முறையும் அவன் கேட்ட பொழுது ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து கடற்கரை மணலை பார், வானத்து நட்சத்திரங்களை பார் சொல்லும் பொழுது ஆசை, செத்த கனவுகள் மீண்டும் வந்தன. ஆமா, ஆண்டவர் சொல்லிட்டாரு சீக்கிரமா நடக்க போகுது, நடக்கல. God tested Abraham. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அநேக நேரத்தில் கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்சு ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார். பிரியமானவர்களே, இதுக்கு பேர் தான் விசுவாசம். 13வது நான் முடிக்க விரும்புகிறேன். 13வது, faith is remembering that I am worth the blood of Jesus when I feel worthless. நீங்கள் நானும் எதுக்கு பிரயோஜனமானவங்க? நான் பார்க்கிறோமே, செத்த சடலங்களை அப்படியே தூக்கி கொண்டு போடுவோம், முடிஞ்சு போச்சு. இதான் மனித வாழ்க்கை. அதான் பைபிள் சொல்லுது, உன் வாழ்க்கையெல்லாம் புகையை போல மறைந்து விடும், புல்லை போல உதிர்ந்து விடும், நீர் குமிழிய போல டக்குன்னு வெடிச்சு சிதறும். இதான் வாழ்க்கை. அப்படி ஒன்றுக்கு உதவாது, எப்ப முடியும்னு தெரியாது. இந்த வாழ்க்கை எவ்வளவு விலையேற பெற்றதுன்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு விலையேற பெற்றதோ அவ்வளவுக்கு நம்முடைய வாழ்க்கை விலையேற பெற்றது. இந்த வாழ்க்கை விலையேற பெற்றது என்பதனாலதான் விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. உங்களை பார்த்து அற்பமா நினைக்கிறாங்களா? பிதாவாகிய கடவுள் உங்களை அற்பமா நினைச்சிருந்தா விலையேற பெற்ற அந்த ரத்தத்தை சிந்த ஒப்பு கொடுத்துக்க மாட்டான். நீங்க மறக்கவே கூடாது. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அப்பொழுதே அந்த இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற சிந்தப்பட்டது இந்த விலையேற பெற்ற மனிதனுக்காக, இந்த விலையேற பெற்ற ஆத்மாவுக்காக, இந்த விலையேற பெற்ற எனக்காக. சொல்லி பாருங்கள். இன்னைக்கு ராத்திரி முழங்கால் போட்டு ஒன்னு சொல்லுங்க, நான் விலையேற பெற்றவன், என் ஆத்துமா விலையேற பெற்றது, என் வாழ்வு விலையேற பெற்றது, விலை மதிக்க முடியாதது. ஏனென்றால் விலை மதிக்க முடியாத என் இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது.
எனவே சாத்தான் பார்த்து நீ ஒண்ணுக்கு உதவ மாட்டேன்னு சொல்றானா? உன் குடும்பத்தார் பார்த்து நீ உதவாக்கறேன்னு சொல்றாங்களா? உங்க குடும்பத்தாரெல்லாம் உங்க பீரியட் தான் முடிஞ்சு போச்சு, சும்மா ஒதுங்குங்கன்னு சொல்லி உங்களை ஓரம் கட்டுறாங்களா? சும்மா இருங்கப்பா, பேசாதீங்கப்பா, உங்களுக்கு என்னப்பா தெரியும், ஏமா பேசாதீங்கம்மா, பெரிய படிச்சு வந்துக்கிறீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நாங்க நவீன காலத்து பிள்ளைகள் சொல்லி உங்களை ஒதுக்குறாங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆத்துமா விலையேற பெற்றது. You are not worthless. நீங்க ஒன்றுக்கு உதவாத உதவாக்கர்கள் கிடையாது. We are worth the blood of his precious son. அவருடைய விலையேற பெற்ற அந்த குமாரனின் விலையேற பெற்ற இரத்தத்தை போல விலையேற பெற்றவர்கள். பார்த்தீங்களா? நீங்க எவ்வளவு முக்கியமானவங்க தெரியுமா? நம்ம தேவனுக்கு எவ்வளவு முக்கியமானவங்க தெரியுமா? இந்த உலகம் உங்களை தூக்கி வீசி இருக்கலாம், உங்க நண்பர்கள் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், உங்க உறவினர் கூட உங்க முக்கியத்துவத்தை உணராம உங்களை அலட்சியப்பட்டிருக்கலாம். ஆனால் you are worth the precious blood of his son. எழுதி வைங்க, ஒரு பெரிய போர்டுல எழுதி எங்கேயாவது தொங்க விடுங்க. I am worth the precious blood of his son. தேவனுடைய குமாரனுடைய அந்த இரத்தம் சிந்தப்படுகிற அளவுக்கு நான் விலையேற பெற்றவன். எளிய மீட்கதான் அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. அப்போ நான் எவ்வளவு முக்கியமானவனா இருந்தா அந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கும். அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுனாலதான் நான் இன்னைக்கு விடுதலையாக்கப்பட்டேன். எனவே என்னை விடுதலையாக்க அந்த ரத்தத்தை ஆண்டவர் சிந்த கொஞ்சம் கூட யோசிக்கவில்லையே. எனவே நான் அவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவன். அவருடைய பார்வை விலையேற பெற்றவர்கள். நம்மளை சும்மா தூக்கிட்டு போக அவனால முடியாது. அவனை நொறுக்குவோம், அவன் வல்லமைகளை அழிப்போம். பொறுத்திருந்து பாருங்க, நீங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆண்டவர் இந்த யுத்தத்திற்காகவே நம்மை ஆயத்தப்படுத்தி விட்டார். ஏன் இந்த வெளிப்பாடுகள்? நீங்கள் நான் இதுவரைக்கும் கேட்டிராத வெளிப்பாடுகள். I myself was thrilled when I prepared all these things. இனி ஆண்டவர் எழுத சொன்ன பொழுது நான் அதை எழுத நானே பரவசம் அடைந்தேன். எவ்வளவு முக்கியமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார் பார்த்தீங்களா? எனவே இந்த சத்தியத்தை எல்லாம் உங்களுக்கு சொல்றாருன்னா அவருடைய பார்வையில் நீங்க கனப்படுத்தப்பட வேண்டிய பாத்திரங்கள். இன்னைக்கு நாங்கள் உபவாசிக்கும் பொழுது தேசங்களுக்காக ஜெபித்தோம். அப்ப ஆண்டவர் தரிசனத்தை காண்பித்தார். ஜெபித்த எங்கள் ஒவ்வொருடைய கையிலையும் ஒரு பாத்திரம் இருந்தது. அந்த பாத்திரம் பால், மில்க், அந்த பாலால் அப்படியே வழிந்து வருகிறது. அப்படியே ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு தேச உலக வரைபடம் இருந்தது. அந்த உலக வரைபடத்துல ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் அநேக கரங்கள் இந்த பாத்திரத்தை நோக்கி நீட்டப்பட்டன. அநேக கரங்கள் இந்த பாலுக்காக, இந்த பாத்திரத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். பைபிள்ல பால் என்றால் திருவசனமாகிய ஞானப்பால். வசனம்தான் பால். இந்த வார்த்தைக்காக உலகம் ஏங்கிக்கிட்டு இருக்குது. நீங்க எனக்கு இதை இலவசமாய் பெற்று கொண்டிருக்கிறீங்க. பிளீஸ் நீங்க ஜெபிக்கணும். உலகத்திற்காக நீங்க ஜெபிக்கணும். இந்த ஊழியத்திற்காக நீங்க ஜெபிக்கணும். அநேகருக்கு நாம இந்த பாலை வார்க்க போகிறோம். அவர்களுக்கு இந்த பாத்திரத்தை நாம கொடுக்க போகிறோம். ஒரு சகோதரி ஒரு விண்ணப்பத்தை ஜெப வேலைக்காக கொடுத்துருக்கிறாங்க. நாம இப்ப இதுக்காக ஜெபிப்போம். தயவு செய்து நாளைக்கு இந்த விண்ணப்பத்தை கொடுக்கிறவங்க 551 552 என்ற அந்த பகுதியில் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஒரு ரெக்கார்டு போட்டு தேதியை போட்டு எழுதி வைப்பாங்க. அந்த 8:30 முதல் 9 வரைக்கும் நம்ம அவர்களுக்காக கதறுவோம். சகோதரி ஊமா, என்னுடைய கணவர் இறந்து விட்டார். எல்லாம் கவனிங்க. என் 2 பிள்ளைகளும் மன வளர்ச்சி குறைந்தவர்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள். பார்த்தீங்களா எவ்வளவு ஆதங்கங்கள், எவ்வளவு பரிதாபம், எவ்வளவு நிர்பந்தம். சரி, கணவன் இல்லை, குடும்பத்தை பொறுப்படுத்தி நடத்தணும்,
பிள்ளைகள் 2 பேருக்கும் மன வளர்ச்சி இல்லை. இப்படிப்பட்டவருடைய காயங்களை கட்டுவதற்கும் அநேக குடும்பங்களுக்கு உதவி செய்வதற்கும் தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நாம காயப்பட்டவர்கள், அதனால காயத்தினுடைய அகோரம் தெரியும் நமக்கு. எனவே காயப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோம், அநேக குடும்பங்களை கட்டுவோம். நாம் ஒரு மனப்படி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் இந்த பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம், விசுவாசத்திலே குறைவுகளுக்காக ஜெபிக்கிறோம், தடுமாறுகளுக்காக ஜெபிக்கிறோம், சோதனையிலே, உபத்திரவத்திலே, வேதனையிலே, பயத்திலே சிக்கி தவிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவனாய கர்த்தர் எங்க விசுவாசம் உள்ள ஜெபத்தை கேட்டு பதில் தருவீராக. ஆண்டவரே, சாத்தானின் வல்லமைகளில் சபிக்கிறோம், அவனுடைய வல்லமைகள் நிர்மூலமாகட்டும். எங்களுக்கு நிரந்தரமான விடுதலையை தாங்கப்பா. இந்த செய்தியை கேட்டு இப்ப ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நிரந்தரமான தீர்வை தாங்க. அவருடைய வீடுகளிலே பரிசுத்தமான அக்கினி விழுவதாக, பரலோகத்தில் அக்கினி விழுவதாக, பாதுகாக்கிற அக்கினி விழுவதாக, மறைந்திருக்கிற சத்துருடைய வல்லமைகளை துரத்துகிற, சுட்டரிக்கிற, அழிக்கிற அந்த அக்கினி வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக, அக்கினி இறங்குவதாக. அக்கினியை போடுகிறோம், அக்கினியை போடுகிறோம், தேவ அக்கினியை போடுகிறோம். அல்லேலூயா. வெளியேறு பிசாசே. இப்பொழுது முழங்கால் படுகிற குடும்பங்களை நீ தொடக்கூடாது என்று உனக்கு ஒரு கட்டளை பரலோகத்திலிருந்து வருகிறது. தொடாதே. தேவனை தேடுகிற ஜனத்தை நீ தொட முடியாது. இத்தனை ஆண்டுகள் நீ ஆண்டிருக்கலாம், அலைக்கழித்திருக்கலாம். இப்பொழுது உன்னுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு இயேசுவின் நாமத்தினாலே. எதிர்த்திருக்கிறியோ? தேவ கோபம் பல்ல மட்டங்கா இறங்கும், தேவ அக்கினி இறங்கும். ஓடு, ஓடு, வெளியேறு. Come out, come out of the families, come out of individuals. தேவனை தேடுகிற இருதயங்களிலிருந்து, இல்லங்களிலிருந்து வெளியேறு இயேசுவின் நாமத்தில். உன் தலையை நசுக்கின இயேசுவின் நாமத்தில், சிலுவையில் வெற்றி எடுத்த இயேசுவின் நாமத்தில், the name Jesus, இயேசுவின் நாமத்தில், எல்லா முழங்காலும் முடங்குகிற இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, 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 வெளியேறு. ஹல்லேலூயா. தேவனுக்கே எல்லா மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, அநேகரை மீட்டு அவங்க இழந்ததெல்லாம் திருப்பி கொடுத்து உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும். நல்ல செய்திகளை, சாட்சிகளை கேட்க உதவி செய்யும். மகிமை எல்லாம் ஒருவருக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.